அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக. சார், இந்தியா கூட்டணியினோட கூட்டம் இந்தியா கூட்டணியோட தலைவர்களின் கூட்டம் 8ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. திமுக தலைமை கழகத்திலிருந்து வரப்பட்ட அறிக்கையில் தாவேகாவோடு கூட்டணி வைத்தது துரோகம் இழைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் யாரு கூட்டணி வச்சது? தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி வச்சது துரோகம் இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் தொண்டர்களுடைய மனநிலை கருதி, தொண்டர்களுடைய உணர்வுகளை கருதி அந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஆனால் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாகவும் குரல் கொடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியின் கூட்டத்திற்கு திமுக புறக்கணித்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்கு, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக கொடுக்கக்கூடிய தெளிவான ஒரு சமிக்ஞை, நாங்கள் இந்தியா கூட்டணியோடு இல்லை, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, ஆகவே நீங்கள் எங்களை எதிரியாக பார்க்க வேண்டாம். ஓகே, இதுதான் மெசேஜ். இந்த தொண்டர்கள் மனம் குமுறி இருக்காங்க, அது குமுறி இருக்காங்க, இது குமுறி இருக்காங்கலாம் கதை. இது வழக்கமாக அவங்க ஆடுற நாடகம் தான். இந்தியா கூட்டணிக்குள்ளே பல்வேறு முரண்பாடுகளை கொண்ட கட்சிகள் இருக்கின்றன. அந்த கூட்டணியில் அது ஒன்றும் காங்கிரஸ் மட்டுமே இருக்க கூட்டணி கிடையாது. அப்போ காங்கிரஸை காரணமாக வச்சு இவங்க வெளியில் போய் கலந்துக்க மாட்டோம் என்று சொல்வது இது ஒரு நாடகம். இவர்கள் பிஜேபியோடு நெருங்க பார்க்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் என்டிஏ அமைச்சரவையில் கூட திமுக சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவர்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். தாவேகாவோட காங்கிரஸ் போய் சேர்ந்தப்ப அந்த முடிவை எடுத்த அன்று பெங்களூரில் ஒரு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, ஐயகோ திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் இழைத்து விட்டதே, 20 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுகவோட உறவில் இருந்தது, காங்கிரஸ் வளர்ந்ததே திமுகவால் தான், காங்கிரஸுக்கு எம்பி சீட்டெல்லாம் திமுகவால் தான் கிடைத்தது, காங்கிரஸை முதுகில் சுமந்தது திமுக, ஐயகோ இந்த கொடுமையை காங்கிரஸுக்கு திமுக செய்து விட்டதே என்று பிரதமர் மோடி நீலி கண்ணீர் வடித்தார். எல்லாரும் பார்த்தாங்க. திடீரென்று திமுக மீது பிரதமருக்கு வந்த அக்கறை என்பது நம்மை மெய்சிலிருக்க வைத்தது. சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு சனாதன தர்மத்தை ஒழித்தே கட்டுவேன் என்று சூளுரைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியின் இளவரசர், இவர்களை கொண்ட அந்த கட்சிக்கு இன்றைக்கு பிரதமரிடமிருந்து கிடைக்கக்கூடிய நற்சான்றிதழ் பட்டயம் என்பது ஆச்சரியமானது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணி கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புறக்கணித்திருப்பது என்பது என்னுடைய கருத்து, அவர்கள் என்டிஏவோடு நெருங்குவதற்கான ஒரு முதல் படி என்று தான் நான் பார்க்கிறேன். இது தெளிவாக பிஜேபிக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு திமுக தலைமை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரீன் சிக்னல். இந்தியா கூட்டணியோட மைய புள்ளியாக நாங்கள் இருந்தோம். கட்சி தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இன்னைக்கு புறக்கணிக்கிறோம். நீங்கள் இது முன்னுக்கு பின் முரண்பாடான பேச்சு. முரண்பாடுகளின் மூட்டையாக திமுக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் தான் அதை உருவாக்கணும்னு மாறு தட்டிக்கிறீங்க. நாங்கள் தான் முக்கியமான கொள்கைகளை இந்தியா கூட்டணி வகுத்தன்றீங்க. அது ஒன்றும் காங்கிரஸை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு அமைப்பு கிடையாது. பல்வேறு கட்சிகள் அதில் இருக்கின்றன. காங்கிரஸோடு நேரடியாக எதிரியாக இருக்கக்கூடிய சிபிஎம் இருக்குது. அங்கே கேரளாவில் சிபிஎம் காங்கிரஸோட எதிரி. மேற்கு வங்கத்தில் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க. இப்போ அங்கேயும் தனியாக பிரிஞ்சு போட்டாங்க. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகள். அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸோட பஞ்சாபில் எதிரி, ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்குது. மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்கு எதிரி, இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டியதானே. இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணியோட அழகை, த பியூட்டி ஆஃப் இந்தியா அலையன்ஸ், இந்த மாதிரி நேரெதிர் கருத்து கொண்ட கட்சிகள், பல்வேறு மாநிலங்களில் நேரெதிராக மோதிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அந்த அமைப்புக்குள் வருவது, இது ஒரு தேசிய அளவிலான அமைப்பு, மாநில அளவிலான அமைப்பு அல்ல. இந்தியா கூட்டணி என்பது தேசிய அளவில் தான், மாநில அளவில் கிடையாதுன்னு பல முறை அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. 2014 மக்களவைத் தேர்தலின் போதே இது மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி என்று தான் சொல்லப்பட்டது. பல இடங்களில் ஒன்றா நின்னாங்க. எக்ஸப்ட் பெங்காலில் தனியாக நின்னாங்க மம்தா. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் சிபிஎம் ஒன்றா இருந்தது. கேரளாவில் எதிராக நின்றாங்க. மோடி கூட சொன்னார், பெங்கால் மே குஸ்தி ஹே, கேரள மே தோஸ்தி ஹேன்னாரு. குஸ்தினா சண்டை. பெங்காலில், மேற்கு வங்கத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க, கேரளாவில் ஒன்றா இருக்காங்க. பெங்கால் மே குஸ்தி ஹே, பெங்கால் மே தோஸ்தி ஹே, கேரள மே குஸ்தி ஹேன்னாரு. இது மாதிரி எதிரும் புதிருமான கட்சிகள் தான்.
இதில் என்ன புதுசாக வந்திருக்குது திமுகவுக்கு? ஆகவே இது ஒரு சாக்கு, இது ஒரு முகம், இது வந்து வசதியாக போச்சு. அவங்க தாவேகாவோட போயிட்டாங்க, அதனால் நாங்கள் போகிறோம். இது தேசிய அளவிலான கூட்டணி. தேசிய அளவிலான கூட்டணியில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இது மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி, அசம்பிளிக்கான எலெக்ஷன் கூட்டணியே கிடையாது. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொன்னேன். ஆகவே இது வெளிப்பார்வைக்கு பார்க்கும்பொழுது அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்வாங்க. நான் கேட்குறேன், ஐயுஎம்எல்லும் வெளியில் தான் போனாங்க, விசிகாவும் வெளியில் தான் போய் இன்றைக்கி மந்திரி சபையில் இருக்காங்க. விசிகாவும் ஐயுஎம்எல்லும் பண்ணதை தான் காங்கிரஸும் பண்ணியிருக்கு. அப்போல்லாம் நோகாத மனம் இப்போ எப்படி திமுக திடீர்னு நொந்து போகிறது? அப்போ ஐயுஎம்எல் விசிகாவுடனும் முற்றிலுமாக நாங்கள் அறுத்து போட்டு விட்டோம் என்று திமுக சொல்லுகிறதா? இப்போ அந்த கட்சிகளும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. விசிகா பார்ட் ஆஃப் இந்தியா கூட்டணி, ஐயுஎம்எல் இந்தியா கூட்டணி. இது நான் புரிந்து கொள்வது திமுகவின் கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் என்டிஏவை நோக்கி நகர்கிறார்கள். இன்னும் 3 ஆண்டுகள் மத்தியில் மோடி அரசுக்கு பதவி இருக்கிறது. என்டிஏ அமைச்சரவையில் திமுக சேருவதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது நிகழலாம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அதற்கான ஒரு கட்டியங்கூறும் நிகழ்வாக, அதற்கான முதல் சமிக்கையாக, த ஃபர்ஸ்ட் சிக்னல்வாங்க, அதுதான் வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தை, நீண்ட நாட்களுக்கு பிறகு கூட்டப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை திமுக புறக்கணிப்பது என்பது என்டிஏவோடு திமுக நெருங்குவதற்கான முதல் அறிகுறி, தெளிவான அறிகுறி என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், அது உங்கள் உரிமை. சார், காங்கிரஸை துரோகி என்று விமர்சிக்கும் அளவிற்கு ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்காததற்கு காரணத்தை சட்டமன்றத்திலே உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார் சார். அவர்கள் எல்லாம் திமுகவிடம் சொல்லிட்டு போனாங்க. ஏன் சொல்லணும் உங்ககிட்ட? இதுதான் பண்ணையார்த்தானன்றது. இதுதான் அவங்க ஒரு தனி கட்சி வச்சுருக்காங்க. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? இந்த வார்த்தையே தப்பு. இதுதான் திமுகவோட பிரச்சனையை. சொல்லிட்டு போனாங்க, சொல்லாமல் போனால் முதுகில் குத்திட்டான், அங்கே குத்திட்டான், இங்கே குத்திட்டான்றதெல்லாம் வந்து இது பண்ணையார்த்தானே. இது ஏன் சார் உங்ககிட்ட அவங்க சொல்லணும்? அவங்க தனி கட்சி வச்சுருக்காங்க சார். உங்கள் சிம்பலில் நிற்கல சார் அவங்க. இப்போ புரியுதா? மதிமுகவுக்கும் ஜவஹர்லாக்கும் இன்னும் பிற கட்சிகளுக்கும் ஏன் சிம்பலை நிற்க வச்சு உங்களை கொத்தடிமை ஆக்குனாங்கன்னு. நீங்கள் தனியாக ஒரு கட்சி நடத்தும் போது இன்னொரு கட்சி சிம்பலில் ஏன் சார் நிற்கிறீங்க? அது அதிமுக பண்ணாலும், திமுக பண்ணாலும், பிஜேபி பண்ணாலும், காங்கிரஸ் பண்ணாலும் அது கொத்தடிமைத்தனம் தானே. எங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட ஏன் சார் சொல்லணும்? இதுனா தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் விஷயமா? இது மாமா மச்சான் உறவா? இது உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அந்த எண்ணமே தவறு. இதுதான் பண்ணையார்த்தனம். அது காங்கிரஸ் அவங்க தனியாக கட்சி நடத்துகிறாங்க, தனி சம்பல் இருக்குது, அவங்க சிம்பல் இருக்குது, அவங்க போகிறாங்க. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? ஐயுஎம்எல், விசிகாவை பற்றி அவங்க ஒன்றும் பெருந்தன்மையாக பேசலை. சொல்லிட்டு போனாங்கன்னு ஒரு பாதி உண்மையை தான் உதயநிதி சொல்கிறாரு. அவங்க தலைமை என்ன சொல்லிச்சு? ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார்? போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனாங்க, ஒளியாக போயிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாரு. அப்போ இந்த கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளாக திமுக நடத்தியது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அந்த காலம் மலையேறிவிட்டது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து சாக்குப்போக்கு சொல்கிறாங்க. இவர்கள் என்டிஏவுடன் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏவுடன் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான முதல் அறிகுறி தான் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்தை வரும் 8ஆம் தேதி புதுதில்லியில் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், புறக்கணிக்கிறார்கள், கூட்டணி விட்டு வெளியேறல அப்படிலாம் சொல்லுவாங்க. அது முதல் படி. அது உங்களுக்கு என்ன வயதாகுது? 25 சார். வெரி குட். வாஜ்பாய் அரசாங்கத்தில் இவங்க செய்த நாடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. 99லேருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சியில் வந்து எல்லா இலாக்காக்களையும் அனுபவிச்சுட்டு குஜராத் இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்போது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு அந்த உச்சகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறி கொண்டு இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் நெருப்பு தீயில் தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இஸ்லாமியருடைய சொத்துக்களும் உடைமைகளும் உயிரும் சூறையாடிப்பட்டு கொண்டிருந்த சூழலில் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற அன்றைய என்டிஏ கூட்டத்தின் மிகப்பெரிய ஊர்வலத்தில் முன்னால் நடந்து சென்றவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அன்றைய என்டிஏவோட கன்வீனர், வைகோ, திமுகவுடைய எஸ்எஸ் பழனிமாணிக்கம் போன்றவர்கள். மோடியை ஆதரித்து கைகளை தூக்கி நின்று ஆதரவு தெரிவித்தவர் உச்சத்தில் இருக்கும்போது. இது இவங்க வரலாறு, இது இவர்களுடைய கடந்த கால வரலாறு. ஆகவே அதிகாரம் இல்லை என்றால் அவர்களால் அரசியல் செய்வது கடினம். அதுவும் அவங்கக்கிட்ட 22 எம்பிஸ் இருக்கும்போது. 2013லேருந்து எனக்கு ஒரு திமுக நண்பர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசுகிறீர்கள், அதிகாரம் இல்லாமல் திமுகவில் இருக்க முடியாது என்று. தவறு. நாங்கள் 2013லேருந்து 21 வரையில் அதிகாரம் இல்லாமல் இருந்தார். ஐயா, 2013லேருந்து 21 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19லேருந்து 21 வரைக்கும் எம்பிஸ் இருந்தாங்க கையில். அப்போ உங்களை நம்பி மோடி அங்கே இல்லை, ஏன்னா அவருக்கு 282 இருந்தது. 13லேருந்து 16 வரைக்கும் 19 வரைக்கும் உங்களுக்கு எம்பிஸே, 14லேருந்து 19 வரைக்கும் எம்பிஸ் கிடையாது. அந்த பார்லிமெண்ட்டில் நீங்கள் 0. 21ல் அதிகாரத்தை வந்துட்டீங்க. நான் சொல்ல வருவது, உங்களுக்கு மக்களவையில் அதிகப்படியான எம்பிக்கள் இருப்பார்களே ஆனால்
ஒன்று நீங்கள் மத்தியில் அதிகாரத்தில் இருப்பீர்கள், அல்லது இங்கே எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா மாநிலத்தில் அதிகாரத்தில் இருப்பீர்கள். இன்றைக்கு மாநிலத்தில் அதிகாரம் உங்கள் கையை விட்டு போய்விட்டது. மத்தியில் உங்களுக்கு 32 எம்பிஸ் இருக்காங்க பார்லிமெண்ட்டில். லோக்சபாவில் 22, ராஜ்யசபாவில் 10. 32 எம்பிக்களை வைத்துக்கொண்டு மாநிலத்திலும் அதிகாரம் இல்லாமல் மத்தியிலும் அதிகாரம் இல்லாமல் இருப்பது என்பது திமுகவுக்கு எவ்வளவு 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 கடினமானது என்பது திமுகவின் கடந்த 30 ஆண்டு கால வரலாறை, 40 ஆண்டு கால வரலாறை காய்தல் உரத்தல் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்ப்பவர்களுக்கு நன்றாக புரியும். 1989 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி, அதிமுக, காங்கிரஸ், ஜெயலலிதா, ராஜீவ்காந்தி ஒரு சீட்டு தவிர 39 சீட்டு ஜெயித்தாங்க. ஒரே ஒரு சீட்டு சிபிஐ நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சு. திமுக சைபர். மாநிலத்தில் கலைஞர் சிஎம். ஒரு எம்பி கூட ஜெயிக்காமல் சைபர் ஆகி ராஜ்யசபா எம்பின்ற கோதாவில் முரசொலி மாறன் விபி சிங் மந்திரி சபையில் 11 மாதம் மந்திரியாக இருந்தார். இது வரலாறு, இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியாது. சைபருங்க தமிழ்நாட்டில் இந்த அவலத்தை எல்லாம் தமிழகம் பார்த்தது. மக்களால் துடை தெரியப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சி மத்தியில் 11 மாதங்கள் ஆட்சியில் இருந்தது. அப்புறம் 96 ஜூன்லேருந்து 98 வரைக்கும் ஐக்கிய குஜரால் தேவகவுடா கவர்மெண்ட்டில் முரசொலி மாறன் மந்திரி. 98, 99, 14 மாதத்தில் பிஜேபி கவர்மெண்ட்டில் ஒதுங்கி நின்னாங்க. ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதாவோட 18 எம்பிஸை வச்சு அங்கே கவர்மெண்ட் நடக்குது. ஒரு ஓட்டில் கவுக்குறாங்க. இவங்க போய் அந்த பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த செப்டம்பரில் நடந்த தேர்தலில் 12 எம்பிஸோ 14 எம்பிஸோ ஜெயிக்கிறாங்க. அதுலேயும் மந்திரி 4 வருஷம். அப்புறம் முரசொலி மாறன் இறந்தவுடனே மறுபடியும் காங்கிரஸில் 9 வருஷம் மந்திரி. 13லேருந்து 21 வரைக்கும் தான் மத்தியிலையும் இல்லை மாநிலத்திலையும் இல்லை. 19லேருந்து 21 வரைக்கும் எம்பிஸ் மட்டும் இருந்தாங்க. இன்றைக்கி 5 வருஷம் ஆண்ட பிறகு கையில் 22 எம்பிஸ், 32 எம்பிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கவர்மெண்ட்டை கவுக்க முடியாது. இது ஓடும், குறைஞ்சது 29 வரைக்குமாவது ஓடும். 5 வருஷம் ஓடும், குறைஞ்சது 29 வரைக்குமாவது ஓடும். ஆகவே திமுகவின் வரலாறு அறிந்தவர்களுக்கு அவர்கள் என்டிஏவோடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எதை உணர்த்தும் என்பதை நான் உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். அதுக்கான முதல் அறிகுறி தான் நான் சொல்கிறது. என்னுடைய கருத்து நீங்கள் ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம், அது உங்கள் உரிமை. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் கருத்து சொல்கிற உரிமை உண்டு. நாம் எந்த தனிநபரை பற்றியும் அவதூறு பேசவில்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன், அவ்வளோதான். பர்சனலைஸ்டு அட்டாக் கிடையாது. ரெண்டாவது, யார் மேலேயும் நம்ம அவதூறாக எதுவுமே நம்ம பேசலை. நோ பர்சனல் அட்டாக் ஆன் எனிபடி. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். அதுக்கு எல்லா குடிமக்களுக்கும் உரிமை இருக்குது, எனக்கும் உரிமை இருக்குது. அப்படி தான் நான் நம்புகிறேன். இந்தியா கூட்டணி கூட்டத்தை இவர்கள் புறக்கணித்தது, திமுக புறக்கணித்தது. என்டிஏவோடு இவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி என்று நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். ஓகே சார், புறக்கணித்த என்டிஏ கூட்டணியில் அந்த கூட்டத்தை புறக்கணித்த அதே நாளில் பாராளுமன்றத்தில் தனி இருக்கைகள் வேணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுக கொடுத்த அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாற்றிட்டாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சுருவாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. அது அவங்க உரிமை. அவங்க கேட்டாங்க, ஸ்பீக்கர் ஒத்துக்கிட்டார். அதில் ஒன்றும் நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. அது அவங்க உரிமைங்க, திமுகவோட உரிமை. அது காங்கிரஸோடு நாங்கள் இருந்தோம், அதனால் ஃப்ரண்ட் ரோவில் எங்களுக்கு இருந்தது. இப்போ எங்களுக்கு வேறு சீட்டு மாற்றி கொடுக்கணும், அவங்க கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதிலெல்லாம் ஒன்றும் குறை காண்பதற்கு இல்லை. சார், மாநிலங்களவை இடைத்தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக எந்த கட்சியிலேருந்து? காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தாவேகாவின் ஆதரவோடு. தாவேகா இந்தியா கூட்டணியில் இணைகிறதா என்று ஒரு கேள்வியும் எழுகிறது. நல்ல கேள்வி. பட் அதுக்கு நேரடி பதில் இல்லைங்க. அவங்க இந்தியா கூட்டணி கூட்டம் 8ஆம் தேதி நடக்கும்பொழுது அது குறித்து அவர்கள் ஆலோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியோட ஆதரவோடு காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இது 2 ஆண்டுகள் தான் அந்த பதவி, 28 வரைக்கும் தான். சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணதால் வந்த பதவி. வெற்றி பெற்று விடுவார், ஏன்னா எதிர்த்து யாரும் போட்டி போட போவது கிடையாது. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேகா போகுமா? எனக்கு தெரிஞ்சு போவாதுங்க. அவங்க ஒரு 2 வருஷம் அப்படி அங்கே தலையை காமிக்கணும், இங்கே வாழை காமிக்கணும்னு அவங்க விளையாடுறாங்க. இந்த ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு விஜய் கொடுத்தது ஒரு விதத்தில் எஸ்கேப் ஆகி போகிறது. ஏன்னா இவங்க எம்பி ராஜ்யசபாக்குள்ளே போகிறாங்க தாவேகான்னா, ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குது. நேரடியாக மோடி அரசாங்கத்தோட முக்கியமான கொள்கைகளில் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழலுக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். ஒன்று ஆதரிக்கணும், இல்லை எதிர்க்கணும். இல்லை பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் பாய்காட் பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு நிலைப்பாடு. ஆகவே அது வேலைக்கு ஆகாது. அதனால் ஒரு விதத்தில் இந்த காங்கிரஸ்காரன் கொடுக்குற இம்சைலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அதை கொடுத்துட்டு கூட அவங்க போகலாம். அதனால் எஸ்கேப் ஆகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்தியா கூட்டணிக்குள்ளே விஜய் இப்போதைக்கு போக மாட்டார்னு எனக்கு தோணுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அவர் உள்ளே போனார்னா கண்டிப்பாக திமுக வெளியில் போய்டும். அந்த முடிவை
மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா தாவேக்காவோட போன பிறகும் காங்கிரஸ் வந்து 2 நாள் முன்னால் திமுகவுக்கும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் தொடருதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சறது, திமுகவை சீண்டி பார்க்குற மாதிரி. அது தவறுனா என்ன? அது தவறுனா தவறு கிடையாது, அது சீண்டி பார்க்குற வேலை. தாவேக்காவோட காங்கிரஸ் குமாலம் அடிச்சிக்கின்னு திமுக உள்ளே வரணும்னா திமுகவை சீண்டுற வேலை அது. அதெல்லாம் காங்கிரஸ் நல்லாவே செய்வாங்க. இந்த தடவை அவங்க செஞ்சுருக்காங்க. தாவேக்கா உள்ளே வந்துன்னா திமுக வெளில போயிடும். இன்றைக்கு 8ஆம் தேதி கூட்டத்தில் இது குறித்து ஏதாவது பேசுகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். திமுக ஏன் வரவில்லை, தாவேக்காவை உள்ளே சேர்க்கணும்னு யாராவது மெம்பர்ஸ் பேசுகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம 8ஆம் தேதி கூட்டத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. துரை வைகோ அவர்கள் திருச்சியில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தார், துரதிருஷ்டவசமாக திமுகவோட சின்னத்தில் நாங்கள் நின்றுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். நேற்றைய தினத்தில் முதல்வர் விஜய் அவர்களை நேரடியாக போய் சந்திச்சிருக்கார். தனித்து விடப்படுகிறதா திமுக என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் விஜயோடு போவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அது உண்மைதான், தனித்து விடப்பட்டு விட்டது. ஆல்ரெடி ஐயுஎம்எல் காங்கிரஸ், ஐயுஎம்எல் விசிக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. இவங்க போகிறதுக்கு துடிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இவங்க அன்றைக்கே தனியாக நின்றுருந்தாங்கன்னா இந்த தனியாக நிற்கணுன்ற உறுதிப்பாடு இனி குட்டி கட்சிகளுக்கு வரணும். என் சிம்பலில் நில்லுன்னு பெரிய கட்சிகள் சொல்கிறது அடாவடியான போக்கு. அதற்கு இனியும் சிறிய கட்சிகள் ஒப்புக்கொள்ளக்கூடாது. இவங்க நின்று நான் 2 சீட்டு இவங்க சிம்பலில் நின்றுதுன்னா இன்றைக்கி இவங்க முடிவு வேறு. அது துரை வைகோவோட கருத்து நியாயமான கருத்து. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம், காலம் கடந்து வந்த ஞானோதயம். அது பரவாயில்ல, பெட்டர் லேட் தேன் நெவர்னுவாங்க. இப்போயாவது புத்தி வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லா சிறிய கட்சிகளுமே வரும் தேர்தலில் வந்து பெரிய கட்சிகளுக்கு வந்து நிபந்தனை விதிக்கணும். ஏன்னா இந்த சிறிய கட்சிகள் இல்லைன்னா பெரிய கட்சிகளால் ஜெயிக்க முடியாது. பெரிய கட்சிகள் இல்லைன்னா சிறிய கட்சிகளாலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் பாத்தியதை அதிகம் யாருக்குன்னா பெரிய கட்சிகளுக்கு. அதனால் நீ எனக்கு 2 சீட்டு கொடுத்தாலும் நான் என் சிம்பலில் தான் நிற்பன்றதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அந்த பாடத்தை இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்துருக்கிறது. 1. 2வது, தனித்து விடப்படுகிறதா? உண்மை அது. ஆல்ரெடி அவங்க தனித்து விடப்பட்டு விட்டார்கள். இன்ஃபேக்ட் அவங்க என்டிஏவை நோக்கி நகருவதற்கான காரணங்களில் ஒன்று அதுதான். மேபி திமுக பொசிஷனில் எந்த கட்சி இருந்தாலும் அந்த முடிவு எடுக்கலாம். வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எக்ஸப்ட் இடதுசாரிகள், பிஜேபியை நோக்கி நகராமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனித்து விடப்பட்டால், அதுவும் பிஜேபி மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது பிஜேபியை நோக்கித்தான் நகருவார்கள். அதுதான் இன்றைக்கி திமுகவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பிஜேபியோடு 4 ஆண்டுகள் கூடி கொலாவியவர்கள். குஜராத் இனப்படுகொலைகளின் உச்சத்தில் மோடிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவர்கள் அவர்கள். அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. தனித்து விடப்பட்டார்களா? எஸ், தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி தனித்து விடப்படுவார்களா என்ற கேள்வி தவறு. தனித்து விடப்பட்டு விட்டார்கள் ஆல்ரெடி. துரை வைகோலாம் சொல்கிறது அதனுடைய நோக்கம்தான். அவை இடதுசாரிகளும் இனிமேல் அந்த பக்கம் போக முடியாது. உங்களுக்கு வந்து விஜய் கவர்மெண்ட் ஆதரிச்சுட்டு திமுகவை போடி கூட்டணி வைப்பீங்களா? இதை விட கேலி கூத்து எதுவும் இருக்க முடியாது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது, ஆல்ரெடி தனித்து விடப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. இது திமுகவுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தால் தான் அவர்கள் மெல்ல மெல்ல என்டிஏவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான முதல் அறிகுறி தான் மறுபடியும் சொல்லுகிறேன், 8ஆம் தேதி நடக்க இருக்கிற புதுதில்லியில் நடக்க இருக்கிற இந்தியா கூட்டணி கூட்டத்தை அவர்கள் புறக்கணிப்பது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.